ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7th மேக்ஸ் 2ஆம் பருவம் பயிற்சி 4.1 4வது கணக்கு பார்க்க போகிறோம். கோட்டுத்துண்டு ஏடி கோட்டுத்துண்டு பிசி என்ற இரு கோட்டுத்துண்டுகள் ஓ என்ற புள்ளியில் வெட்டுகிறது. அதாவது இந்த ஏடிங்கிற கோட்டுத்துண்டு இந்த பிசிங்கிற கோட்டுத்துண்டு இந்த ஓங்கிற பாயிண்டில் என்ன செய்யுது அப்படின்னா வெட்டுகிறது. ஏபி இந்த இருக்கா, ஏபி கோட்டுத்துண்டு மற்றும் டிசி கோட்டுத்துண்டு இணைத்தால் இந்த ஒரு கோடு போடுறோமா, இந்த கோட்டுத்துண்டு ஏபியும் டிசியும் இணைக்கும்போது முக்கோணம் ஏஓபி நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கி. இந்த முக்கோணம் என்னது, ஏஓபிங்கிற முக்கோணம் கிடைக்கி. மற்றும் முக்கோணம் டிஓசி படத்தில் உள்ளவாறு அமைகிறது எனில் கோணம் ஏ, இதான் கோணம் ஏ, கோணம் பியை காண்க. அப்போ இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னா 2 முக்கோணம் இருக்குது. இது முக்கோணம் 1, இது முக்கோணம் 2ன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணத்துக்கு ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ கணக்கில் கொடுத்துருக்கதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எழுத போகிறோம். சரியாப்பா? இப்போ கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த முக்கோணம் எடுத்துருக்கோம் அப்படின்னா முக்கோணம் ஓசிடி. ஓசிடி எடுத்துட்டோமா. இதில் சிங்கிறது எவ்வளவு, 30 டிகிரி. டிங்கிறது எவ்வளவு, 70 டிகிரி. நமக்கு எந்த அளவு தெரியாது, இந்த ஓங்கிற அளவு தெரியாது. இது சிஓடி எவ்வளவுன்னு தெரியாது. இது ஒரு முக்கோணம் தானப்பா. முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரி. அப்போ நமக்கு இந்த 2 பக்கம் தெரியும். இப்போ 3வது பக்கத்தை என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இப்போ முக்கோணத்தோட ஒரு பக்கம் கோணம் சி, இன்னொரு பக்கம் கோணம் டி, இன்னொரு பக்கம் கோணம் சிஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ கோணம் சிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி ப்ளஸ் கோணம் டி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 70 டிகிரி ப்ளஸ் சிஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி. சரியா? இப்போ நம்ம 30 70 கூட்ட போகிறோம். 30 70 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கி அப்படின்னா 100 டிகிரி ப்ளஸ் கோணம் சிஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி. சரியாப்பா? இப்போது நம்ம இந்த 100ங்கிறது ப்ளஸில் இருக்குது, இது ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது நமக்கு எதாக மாறும் அப்படின்னா மைனஸாக மாறும். அப்போது 180 டிகிரி இந்த ப்ளஸ் 100 போகும்போது எதாக மாறப்போகுது அப்படின்னா மைனஸ் 100 என்ன செய்யுது அப்படின்னா மாறப்போகுது. இப்போ ஆங்கிள் சிஓடி 180 டிகிரியவும் 100 கழிச்சா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா நமக்கு 80 டிகிரின்னு வரும். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு ஆங்கிள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆங்கிள் என்னது அப்படின்னா 80. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 80ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எந்த இடம் 80ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இடம் என்னது அப்படின்னா 80 டிகிரி. இது 80னா இந்த இடம் என்னதான் அப்படின்னா 80 தான். ஏன் அப்படின்னா இது என்ன கோணம் அப்படின்னா குத்தெதிர் கோணம். இதுக்கு இது என்ன கோணம், குத்தெதிர் கோணம். அப்போ இது 80னா இதுவும் என்னதான்ப்பா 80 டிகிரி தான். சரியாப்பா? இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியுது, கோணம் ஏ தெரியும், கோணம் பி தெரியும், ஓ தெரியும், ஏஓபி தெரியும். சரியா? இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு செய்ய போகிறோம். செஞ்சிடலாமாப்பா? ரைட்டா? நான் சொன்னதை தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். என்ன கோணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா குத்தெதிர் கோணம்னு சொல்லியிருக்கேன்னா அந்த குத்தெதிர் கோணத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். குத்தெதிர் கோணங்கள் சமம். இப்போ இது 80னா அதுவும் 80 தான். சரியா? அப்போ எழுதிச்சுன்னா அப்போ 3 பக்கங்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க தெரியுமில்லப்பா. அப்போ இங்கே கோணம் ஏ என்ன பார்த்தோம் கணக்கில் 2x ப்ளஸ் கோணம் பி என்ன பார்த்தோம் 3x ப்ளஸ் கோணம் ஏஓபி என்ன பார்த்தோம் 80 டிகிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு 180 டிகிரி. 2xஐயும் 3xஐயும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 5x ப்ளஸ் இங்கே என்ன வருது 80 டிகிரி ஈக்குவல் டு 180. இந்த ப்ளஸ் 80 கிட்ட போகும்போது எதாக மாறும் அப்படின்னா நமக்கு -80 மாறுமா, -80. சரியாப்பா?
இந்த 180ஐயும் 80ஐயும் கழிச்சா நமக்கு என்ன வரும்? 100ன்னு வரும். ஒரு இங்கிலீஷ் லெட்டரும் ஒரு நம்பரும் கிட்டக்கு இருந்தால் பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது நமக்கு எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும். அப்போ இங்கே என்ன வரும்? பை 5ன்னு வரும். சரி, இப்போ படி கொடுக்கலாமா? ஓரஞ்சா 5, ஈரஞ்சா 10, இந்த ஒரு ஜீரோக்கு இங்கே அப்படியே போட்டுருவோம். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 20 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கணக்கில் எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தாங்க? ஆங்கிள் ஏ ஆங்கிள் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரைட்டா? நம்ம எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 20 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோமா? ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 3x கணக்கில் பார்த்தோம். அப்போ 3 × எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா 20 டிகிரி. சரியா? அப்போ 3 20ஐயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம். பெருக்கு நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 60 டிகிரி. அடுத்த 2 × எக்ஸுக்கு வேல்யூ என்னது அப்படின்னா 20. இதை பெருக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 40 டிகிரி. நமக்கு வேண்டிய ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது கணக்கு பார்க்க போகிறோம். 5வது கணக்கு, படத்தை உற்று நோக்கி கோணம் ஏ ப்ளஸ் கோணம் என் ப்ளஸ் கோணம் ஜி ப்ளஸ் கோணம் எல் ப்ளஸ் கோணம் இ ப்ளஸ் கோணம் எஸ்ஸின் மதிப்பை காண்க. இந்த படத்தை நம்ம நல்லா பாருங்கள். இதில் எத்தனை முக்கோணம் கொடுத்துருக்காங்க பாரு. இது ஒரு முக்கோணமா? அப்போ இது ஒரு முக்கோணம். எந்த முக்கோணம் பாருங்கள். நான் அதை கொஞ்சம் தெரியணும் அப்படிங்க நல்லா ஷேட் பண்ணுறேன். இது ஷேட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு 2 முக்கோணம் துண்டாக தெரியுதாப்பா? இது ஒரு முக்கோணம், வெளியே ஒரு முக்கோணம் இருக்கா? அப்போ இந்த படத்தில் எத்தனை முக்கோணம் இருக்குது? 2 முக்கோணம் இருக்குது. ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணத்தின் கோணங்கள் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. இந்த வெளியே இருக்கக்கூடிய முக்கோணத்தோட கோணங்களோட கூடுதல் எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அப்போ 180 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 360 டிகிரி. இதான் இதுக்கு உண்டான ஆன்சர். இதை பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். படத்தில் 2 முக்கோணங்கள் உள்ளன. 2 முக்கோணங்கள் காமிச்சேன்னா முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். நமக்கு தெரியும். சரியா? இங்கே வேணால் ஒருன்னு போட்டுக்கோ. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி ஆகும். இங்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 2 முக்கோணங்கள் உள்ளன. அப்போ 180 டிகிரி ப்ளஸ் 180 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணிச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 360 டிகிரி. அதுதான் கணக்கில் கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 360 டிகிரின்னு போட்டுருவோம். சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம 6வது கணக்கில் போகிறோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 3:5:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றை காண்க. அவன் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோணத்தில் பார்க்க போகிறோம். சரியா? ஈஸி தான். கணக்குள்ளே போயிடலாமா? கணக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் என்னது? 3:5:4 என்க. அந்த 3 கோணங்கள் எப்போவுமே விகிதத்தில் கொடுத்தா அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை சேர்த்து எழுதுவோம். அதான் என்ன போட்டிருக்கோம்? 3x 5x 4x அப்படின்னு எக்ஸை சேர்த்து எழுதுன்னு வச்சுக்கோ. சரியா? என்க. நமக்கு தெரியும் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ இந்த 3 இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். எதை? 3x + 5x + 4x = 180 டிகிரி. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல 3ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன வரும்? 8. 8ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 12. இப்போ இங்கே என்ன எழுத போகிறேன்? 12x = 180 டிகிரி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இங்கிலீஷ் லெட்டர் நம்பரும் கிட்ட இருந்தால் பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமாக போகும்போது நமக்கு எதா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? வகுத்தலாக மாறும். சரியா? மாறிடுச்சா? இப்போ நம்ம ஈஸியாக அடி கொடுக்கலாமா? இதை போட்டுக்கலாம். 6 அப்படி அடி கொடுக்கலாமா? 1 6 6 3 18. இந்த ஒரு ஜீரோக்கு இங்கே என்ன செஞ்சுக்கோ போட்டுக்கோங்க அப்படின்னா 0 போட்டுக்கோங்க. இங்கே என்ன வரும்? 2 12 தானே. இப்போ அடி கொடுக்கலாமா? 4 2 15 2 30. அப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ என்ன கிடைக்கி அப்படின்னா எக்ஸ் = என்ன டிகிரி கிடைக்கும்? நமக்கு 15 டிகிரின்னு கிடச்சிருக்கு. சரியா? நமக்கு எது கண்டுபிடிக்கணும்? 3x கண்டுபிடிக்கணும், 5x கண்டுபிடிக்கணும், 4x கண்டுபிடிக்கணும். அதனால் நான் இங்கே போடுறேன். என்ன போடுறேன் அப்படின்னா 3x = 3 × 15.
15 3 பெருக்கு நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 45 டிகிரி. 5x சரியா, 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன இப்போ மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன், 15ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 15 டிகிரி. இந்த ரெண்டையும் பெருக்க நமக்கு என்ன வரப்போகுது, 75 டிகிரி. இங்கே என்ன வரப்போகுது, 4x 4 இன்ட்டு 15 டிகிரி. இந்த ரெண்டையும் போட்டால் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 60 டிகிரி. அடுத்த கணக்குள்ளே போகலாமா. 7வது கணக்கு. முக்கோணம் RSTயில் கோணம் S ஆனது கோணம் Rஐ விட 10 டிகிரி அதிகமானது மற்றும் கோணம் L ஆனது Sஐ விட 5 டிகிரி குறைவானது எனில் 3 கோணங்களை காண்க. இந்த SRT இதோட கோணம் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கணக்கில் கொடுத்துருக்கிறது தான் இதில் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, கோணம் ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, தெரியாத விஷயத்தை எப்போவுமே என்ன எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எழுதுவோம். நான் இங்கே எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். சரியா, இந்த இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆனது ஆரை விட 10 டிகிரி அதிகம். ஆறுங்கிறது என்னது, எக்ஸு. இதை விட எவ்வளவு அதிகமாக, 10 அதிகமாக இருந்துச்சுன்னா அதான் எஸ்ஸா. எஸ்ஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்கணும், 10 அதிகமாக இருக்கணும். அதான் இது கூட எதை கூட்டியிருக்கேன், ஒரு 10 கூட்டியிருக்கேன். போட்டாச்சா. அடுத்து டி ஆனது, கோணம் டி இருக்கா, இந்த டீங்கிறது எஸ்ஸை விட, இதான் எஸ்ஸு. எக்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 10 டிகிரின்னு இருக்கா. இதை விட எவ்வளவு குறைவா, 5 குறைவா. அதான் எஸ்ஸை எழுதி குறைவுனா என்ன போடுவோம், மைனஸ் போடுவோமா. -5 டிகிரி. 10லேருந்து 5 கழிச்சா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 5ன்னு வரப்போகுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் உண்டான ஆங்கிள் என்னன்னு நமக்கு என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சரியா, எஸ்ஸு ஆறு எஸ்ஸு டி ஆங்கிள் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரி. இப்போது ஆறுங்கிறது என்னது, எக்ஸு ப்ளஸ் எஸ்ஸுங்கிறது என்னது, எஸ் ப்ளஸ் 10 டிகிரி ப்ளஸ் டிங்கிறது என்னது, எஸ் ப்ளஸ் 5 டிகிரி. இங்கே உள்ள மதிப்பை இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். 180 டிகிரி. இங்கே மொத்தம் எத்தனை எக்ஸ் வந்திருக்கு, 1 2 3. அப்போ என்ன எக்ஸு, 3 எக்ஸ் ப்ளஸ் இங்கே எத்தனை நம்பர் வந்துருக்கு, நம்ம 10 5. 10ஐ 5ஐயும் கூட்டம் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 15 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 180 டிகிரி. ப்ளஸ் இங்கிட்டு போகும்போது நமக்கு எதாக மாறும் அப்படின்னா மைனஸாக மாறும். அப்போ 180 டிகிரி மைனஸ் 15. இப்போ நமக்கு என்ன வரப்போகுது, 3x ஈக்குவல் டு 180ஐயும் 15ஐயும் கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும், 165 டிகிரி. ஒரு இங்கிலீஷ் லெட்டரும் ஒரு நம்பரும் கிட்டக்க இருந்தால் பெருக்கல் இருக்கிறது அர்த்தம். இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதாக மாறும்னு சொல்லியிருக்கேன், வெரி குட், வகுத்தலாக மாறும். இங்கே பை 3. சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3வது பாலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். 1 3 3, 5 3 15க்கு 5, இங்கே மிச்சம் 1 இருக்கா 15. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருதுப்பா, 55 டிகிரி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 6 எஸ் டிக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. 6 கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ் வச்சுருக்கோம், டி வச்சுருக்கோம். இதை வச்சா கணக்கு செய்ய போகிறோம். சரியா, அப்போது ஆங்கிள் ஆர் அப்படிங்கிறது என்ன தான் அப்படின்னா எக்ஸு தான். எக்ஸுக்கு வேல்யூ என்னது, 55 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் எஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எஸ் ப்ளஸ் 10 டிகிரி. அப்போ எக்ஸுங்கிறது என்னது, 55 ப்ளஸ் 10. அப்புறம் நமக்கு என்ன வருது, 65 டிகிரி. அப்போ ஆங்கிள் டி, டிங்கிறது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 5 டிகிரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு வேல்யூ என்னதுப்பா, சாரிப்பா, எக்ஸுக்கு வேல்யூ என்னது 55 டிகிரி ப்ளஸ் 5. 55 டிகிரி ப்ளஸ் 5. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருது அப்படின்னா 60 டிகிரின்னு வருது. இப்போ நம்ம அடுத்த கணக்குள்ளே போகலாமா. 8வது கணக்குள்ளே போயிடுவோம். 8வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணம் ஏபிசிஎல் கோணம் பி ஆனது
கோணம் ஏயின் 3 மடங்கு மற்றும் கோணம் சி ஆனது கோணம் ஏயின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க. ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. சரியா? நம்ம இப்போ கணக்குக்குள்ளே வந்துடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? கோணம் ஏக்கு ஒன்றுமே கொடுக்கலப்பா. கோணம் ஏங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. அதை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். சரியா? இப்போ பி ஆனது ஏயின் 3 மடங்கு. ஏங்கிறது என்னது? எக்ஸு. இப்படி தானே? எத்தனை மடங்கா? 3 மடங்குனா. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 3 போட்டுரு, முடிஞ்சது. இப்போ அடுத்தது கோணம் சி. சி ஆனது ஏயின் 2 மடங்கு. இப்போ சி ஆனது ஏல எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ஏங்கிறது என்னது? எக்ஸு. 2 மடங்குனா முன்னாடி 2ன்னு போடுவோம். இப்போ அந்த கோணங்க என்னென்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக செஞ்சிடலாம்ல? ரைட், வாங்க இப்போ நம்ம கணக்குள்ளே போகலாம். நமக்கு தெரியும் முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அத்தை 3 கோணங்கள் எழுதுகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு எவ்வளவு? 180 டிகிரி. கோணம் ஏங்கிறது என்னதுப்பா? எக்ஸு. கோணம் பிங்கிறது 3x, கோணம் சிங்கிறது 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் எல்லாம் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 6x ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்து என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை 6. அப்படி கொடுக்கலாமா? 1 6 6 3 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிகிரி? 30 டிகிரி. ஏ கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்போ ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது என்னது? எக்ஸு. எக்ஸுங்கிறது என்ன டிகிரி? 30 டிகிரி. ஆங்கிள் பி அப்படிங்கிறது என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம 3x. அப்போ என்ன போடுவோம்? 3 × 30. இது பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது? 90 டிகிரி. அடுத்ததாக ஆங்கிள் சி ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × 30 டிகிரி. 2 30 என்பதுக்கு நமக்கு என்ன கிடைச்சி அப்படின்னா 60 டிகிரி. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சது. நம்ம அடுத்து வரக்கூடிய பேலன்ஸ் சம்மை நம்ம தேர்டு பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.